அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட வளம் யார் கையில் இருக்கு? இன்னைக்கு இருக்க குழந்தைங்க கையிலையும் இளைஞர்கள் கையிலையும் தான். அப்போ இந்த இளைஞர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதன் மூலமாக இந்தியாவையும் நம்ம மேலும் வளமாக மாற்ற முடியும். வளமான எதிர்காலம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு கல்வியாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி வளமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய இந்த கல்வியை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம DMIT அப்படிங்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தொழில்நுட்பத்தில் அதாவது DMIT அப்படின்னா என்னென்னா டெர்மட்டோக்ளிபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தையோட மூளையில் அந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு துறை எது, இந்த குழந்தை எந்த துறையில் போகும்போது அதோட வாழ்க்கை நல்ல ஒரு வளமாக இருக்கும், எந்த துறையில் அது நல்லா பரிமளிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள துறையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பதிவாக இருக்குங்க. அதாவது ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது 13வது வாரத்திலிருந்து 21வது வாரத்துக்குள்ளே தான் மூளையும் கை விரல் ரேகைகளும் ஒரு சேர உருவாகுதான். இந்த ஒரு சேர உருவாகக்கூடிய கைவிரல் ரேகைக்கும் மூளைக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அதனால தான் இந்த மூளையில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த கைவிரல் ரேகைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குழந்தை அதாவது நம்ம எந்த குழந்தைக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோமோ அந்த குழந்தை எந்த துறையில் அதுக்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது, இந்த இன்டர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தைக்குரிய இன்டர் இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த குழந்தையை நம்ம வழிநடத்த முடியும் கல்வி வழியில். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்கிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குழந்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கும், ஒரு குழந்தைக்கு சொல்லணும் அது கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை கதை மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்சு அதை நம்ம புரிய வைக்கணும். இதுக்கு பேர் VAK மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தட்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த குழந்தை எந்த மாதிரியான டைப் ஆஃப் குழந்தை, அதாவது எந்த மாதிரி முறையில் அந்த குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷருக்கும், அதாவது ஒரு குழந்தையாகட்டும் இல்லை இளைஞர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க என்ன மாதிரியான டைப் ஆஃப் பர்சன், அதாவது ஈகிள், டவ், அவுல், அந்த மாதிரி பீகாக், இந்த மாதிரி ஒரு 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதில் இந்த குறிப்பிட்ட நபர் எந்த மாதிரியான ஒரு மனிதர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு அந்த கல்வியை சரியான முறையிலையும் சரியான தேர்வாகவும் கொடுக்கறதன் மூலமாக அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வளமாக்குறது மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் மேலும் வளமாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கான ரிப்போர்ட் மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க அதாவது இளைஞர்களும் இதை எடுக்க முடியும். இளைஞர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னா, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு இளைஞராகட்டும், அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞராகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்புடைய தொழில்துறை எது, எந்த வழியில் அவங்க போனால், எந்த தொழில்துறையில் போனால் அவங்களோட பிஸ்னஸோ அல்லது வேலையோ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, கம்பெனிஸ், அதாவது ஒரு கம்பெனி தன்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க கொடுக்கக்கூடிய ஜாப் ரோலுக்கு ஏற்புடைய ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு DMIT அவங்க பயன்படுத்தி